கிறிஸ்தவம் ஒரு ஆசிய மதம் என்ற அடிப்படையில நாங்கள் எங்களுடைய 9வது பாடத்தை நாங்கள் தொடங்குவோம். கிறிஸ்தவம் ஒரு ஆசிய மதம். இப்ப எங்கள் எல்லாருக்கும் உரிய எண்ணப்பாடு நான் அன்றைக்கும் சொன்னான், கிறிஸ்தவம் மேலை தேவர்களுடைய மதம் என்றுதான் பலர் யோசிப்பது உண்மை. ஆனால் உண்மையிலே ஜேசு பிறந்தது ஆசியாவிலே, கிறிஸ்தவம் உருவானது ஆசியாவிலே. ஆகவே கிறிஸ்தவம் ஒரு ஆசிய மதம். கிறிஸ்தவம் ஆசியா கண்டத்திலே, குறிப்பாக தென்மேற்கு ஆசியாவின் கடலோரமாக அமைந்திருக்கும் பலஸ்தீனாவிலே தோன்றிய திருத்தூதரான தோமா வழியாக கிறிஸ்தவம் கிழக்கு நோக்கி, குறிப்பாக இந்தியா நோக்கி எடுத்து செல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆசியாவிலே கிறிஸ்தவத்தை தம் நாட்டு மதமாக ஏற்றுக்கொண்ட முதல் நாடு ஆர்மேனியா என்று வரலாறு சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்கு பின் 431 இடம்பெற்ற எபேசு பொதுச்சங்கத்தை அடுத்து தோன்றிய நெஸ்தோரிய பிரிவினை கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவத்தை இந்தியா, இலங்கை, மங்கோலியா போன்ற நாடுகளுக்கும் சீனாவிற்கும் எடுத்து சென்றனர் என்று வரலாற்று தகவல்கள் எங்களுக்கு எடுத்து சொல்லுகின்றன. 1498 போர்த்துகேய மாலுமி வாஸ்கோ ட காமாவின் தலைமையிலே இந்தியா சென்ற பிரான்சிஸ்கன் சபையினைச் சேர்ந்த ஆன்மீக குரு மறைபோதகம் செய்தார். அதனைத் தொடர்ந்து டொமினிக்கன் சபை, ஜேசு சபை, அகுஸ்தீனார் சபை போன்ற துறவர சபைகள் மறைப்பணிகளை மேற்கொண்டன. ஆகவே கிறிஸ்தவம் ஆசிய மதம் என்பதற்குரிய சான்றுகளை வரலாற்றிலே நாம் பார்ப்போம். அப்படி இருக்கிற பொழுது இதை நாங்கள் இந்த 9வது பாடத்தை இலங்கை திருச்சபை வரலாறு என்று சொல்லுவோம். ஆனால் இலங்கை திருச்சபை வரலாறு என்று சொன்னாலும் உண்மையாக நாங்கள் ஆசிய திருச்சபை என்ற ஒரு கண்ணோட்டத்திலே பார்க்கிறோம். ஆசிய திருச்சபை ஏனென்றால் ஏனைய திருச்சபைகளை பற்றியும் பார்க்கிறோம். இந்திய திருச்சபை, சீன திருச்சபை, கொரிய திருச்சபை, ஜப்பான் திருச்சபை, பிலிப்பைன்ஸ் திருச்சபை, இவையெல்லாம் நாங்கள் பார்ப்போம். ஆனால் இலங்கை திருச்சபையை, இலங்கை திருச்சபை வரலாற்றை மிக ஆழமாக நாங்கள் பார்ப்போம். ஆகவே இதை நாங்கள் இலங்கை திருச்சபை வரலாறு என்று சொல்லுவது வழக்கமாக இருக்கிறது. ஆகவே அந்த விதத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது என்று இந்தியாவிலே கிறிஸ்தவம் பரவிய விதம், இதை நாங்கள் கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ முக்கியம். இந்தியாவில் கிறிஸ்தவம் பரவிய விதம் பற்றி நாங்கள் பார்ப்போம். கிறிஸ்துவுக்கு பின் 52 திருத்தூதரான தோமா வழியாக கொண்டு வரப்பட்டதென்று பாரம்பரியங்கள் அடிப்படையிலே எங்களுக்கு தரவுகள் சொல்லப்படுகின்றது. எங்களுக்கு தெரியும், இயேசுவினுடைய விண்ணேற்றத்துக்கு பிறகு ஆவியானவர் திருத்தூதர்கள் மேல் பொழியப்பட்ட பிறகு திருத்தூதர்கள் ஒன்று கூடி யார் யார் எந்த இடங்களுக்கு சென்று நற்செய்தியை பரப்புறது என்று தீர்மானிக்கவர்கள் சீட்டு போட்டார்கள் என்றும், அந்த சீட்டு தோமையாருக்கு இந்திய பகுதிகளுக்கு விழுந்ததாகவும், பார்த்திலமேயு, யூதா ததேயு போன்றவர்களும் கீழை தேசங்களுக்கு வந்து நற்செய்தியை பரப்பினதாகவும் வரலாறு சொல்லுகிறது. ஆகவே அதன் அடிப்படையில் தோமா தென்னிந்தியாவில் மலபார் கடற்கரையோரமாக உள்ள கிரங்கனூரை வந்தடைந்து அங்கு 7 கிறிஸ்தவ சமூகங்களை உருவாக்கி நற்செய்தியை அறிவித்து பல இந்தியர்களை மனம் திருப்பி விசுவசித்தவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு பின் 345 கானான் நாட்டு தோமாவின் தலைமையிலே ஏறக்குறைய 300 தொடக்கம் 400 குடும்பங்கள் கிரங்கனூர் துறைமுகத்தில் வந்திறங்கி அங்கு ஒரு பட்டணத்தையும் ஆலயத்தையும் கட்டி குடியேறினர் என்று சொல்லப்படும். 9ஆம் நூற்றாண்டிலே 823 மாசபோர் சைப்ரிசா என்பவர்களால் பேர்ஷியாவிலே இருந்து கொண்டு வரப்பட்டதென்றும் சொல்லப்படுகிறது. இவ்வாறு பல தரவுகள் எங்களுக்கு தரப்பட்டாலும் 16ஆம் நூற்றாண்டில் போர்த்துகேய மறைபரப்பாளர் வழியாக கிறிஸ்தவம் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டதற்கு வரலாற்று ரீதியான உண்மைகள் நிறைவாகவே இருக்கிறது. உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவியுங்கள் என்ற இயேசுவின் பணிப்புரைக்கேற்ப அவரது திருத்தூதர்கள் பல்வேறு நாடுகளுக்கு சென்று மறையை பரப்பி மக்களை கிறிஸ்தவர்கள் ஆக்கினர். கிறிஸ்தவம் பல்வேறு காலகட்டங்களிலே வெவ்வேறு நாடுகளில் இருந்து வந்த மறைபரப்பாளர்களால்
இந்தியாவுக்குள் கொண்டு வரப்பட்டு வெவ்வேறு சமூகங்களிலும் வாழப்பட்டு வந்திருக்கிறது. இந்தியாவிலே நாங்கள் பார்க்கலாம், பல மாநிலங்களிலும் கிறிஸ்தவம் பரவி இருக்கிறது. பல மில்லியன் கணக்கான மக்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே ஆரம்பத்திலே நாங்கள் பார்க்கிற பொழுது கீழைத்தேய திருச்சபையை அங்கே கூட பார்க்க முடிகிறது. அதனாலே நாங்கள் புனித தோமாவினால் இந்தியாவில் உருவாக்கிய தோமா கிறிஸ்தவர்களின் தன்மையை ஆராய்ந்தால் இன்னும் சில விஷயங்களை நீங்கள் இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியும். யார் இந்த தோமா கிறிஸ்தவர்கள்? இந்தியாவிலே புனித தோமா வழியாக இந்தியாவுக்குள் கொண்டு வரப்பட்ட கிறிஸ்தவமானது சீரிய கிறிஸ்தவர்கள் அல்லது தோமையார் கிறிஸ்தவர்கள் என அழைக்கப்பட்டனர். அவர்கள் கிழக்கு சீரிய கிறிஸ்தவர்களுடன் வழிபாட்டு முறைகள், ஆன்மீகம், இறையியல், ஒழுங்கு, சட்டங்கள் போன்றவற்றிலே நெருங்கிய உறவு கொண்டிருந்தனர். அவர்களுடைய ஆயர்கள் கிழக்கு சீரிய பிதாவினாலே நியமிக்கப்பட்டனர். 16ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலே இந்தியா வந்த போர்த்துகேய கிறிஸ்தவ மறைபிறப்பாளர்கள் அவர்களுடைய கருத்துக்களிலும் வழிபாட்டு முறைகளிலும் வித்தியாசத்தை அவதானித்து அவர்களை நெஸ்தோரிய பிரிவினை கிறிஸ்தவர்கள் என சந்தேகித்தனர். உங்களுக்கு தெரியும், நெஸ்தோரிய பேதகம் ஏற்பட்டது. அந்த பேதகத்தின் விளைவாக அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு மீண்டும் திருச்சபையோடு இணைந்து செயலாற்றுமாறு நெஸ்தோரியனுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அவர் கேட்கவில்லை. ஆகவே அவர் திருச்சபையிலிருந்து விலக்கப்பட்டார். அவ்வாறு விலக்கப்படுவதற்கு எபேசு பொதுச்சங்கம் கூடி தீர்மானங்களை அறிவித்ததற்கு நீங்கள் படித்திருக்கிறீர்கள். ஆகவே இந்த நெஸ்தோரியன் தன்னை ஏற்றுக்கொண்டவர்களை கூட்டிக் கொண்டு பாரசீக நாட்டிலே பெருமளவான கிறிஸ்தவர்களை தன்னோடு சேர்த்தான். அங்கிருந்து அவர்கள் வேறு வேறு இடங்களுக்கு சென்றார்கள். அதனாலே அவர்கள் பாரசீக கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் என்ற ஒரு கருத்துக்களும் இருக்கிறது. எனவே இவர்களுடைய வழிபாட்டு முறைகளை பார்த்த போர்த்துகீயர்கள் சில வழிகளில் இவர்கள் சீரிய கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் என்று அல்லது நொத்தேரிய பிரிவினை கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் என்று அவர்கள் சந்தேகித்தார். எனவே போர்த்துகீயர் அணுகுமுறையினால் சீரிய கிறிஸ்தவர்கள் மத்தியிலே பிளவுகள் தோன்றின. அதன் வழியாக தோற்றம் பெற்ற 3 திருச்சபைகளுமே இன்று இந்திய கத்தோலிக்க திருச்சபையில் அங்கம் வகிக்கின்றன. அவையை உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஏற்கனவே சில வேளையில் பாடசாலைகளில் படித்திருப்பீங்கள். சீரோ மலபார் திருச்சபை, சீரோ மலங்கார திருச்சபை, லத்தீன் திருச்சபை என்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த மூன்றினரும் லத்தீன் திருச்சபை, சீரோ மலபார், சீரோ மலங்கார் திருச்சபைகளுடைய வழிபாட்டு முறைகள் போன்றவற்றை நோக்கும் போது அவை ஒன்றை ஒன்று பாதிக்காமல் தாமாகவே சுதந்திரமாக இயங்கி கத்தோலிக்க திருச்சபையின் ஒற்றுமையை பேணி வளர்ப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே பிள்ளைகளே, நீங்கள் இந்த இடத்திலே வடிவாக கவனிக்க வேண்டும். லத்தீன் திருச்சபை அல்லது சீரோ மலங்கார திருச்சபை, சீரோ மலபார் திருச்சபை என்று நாங்கள் பார்க்கிற பொழுது அத்தனையும் கத்தோலிக்க திருச்சபை. ஆகவே அதிலே எந்த விதமான குழப்பங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அத்தனையும் கத்தோலிக்க திருச்சபை என்பதனை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். ஆகவே இந்த இந்திய கத்தோலிக்க திருச்சபையில் அங்கம் வகிக்கின்ற திருச்சபைகள், அதை நாங்கள் தனித்தனியை பார்க்கின்ற பொழுது முதலாவது சீரோ மலபார் திருச்சபை. இதை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்கள். அதை பற்றி நீங்கள் பார்க்கக்குள்ள திருத்தந்தையின் வழிகாட்டலை ஏற்று லத்தீன் வழிபாட்டு முறைகளை ஏற்க மறுத்தவர்கள். வடிவாக கேட்கும், திருத்தந்தையின் வழிகாட்டலை ஏற்று லத்தீன் வழிபாட்டு முறைகளை ஏற்க மறுத்தவர்கள் ஒன்றிணைந்து சீரிய கத்தோலிக்க திருச்சபையை உருவாக்கினர். இச்சமூகமே 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில சீரோ மலபார் திருச்சபை என்ற உத்தியோக பெயரை பெற்றார். அதாவது பிறகு பிற்காலத்திலே அதனுடைய தன்மைகள் மாற்றமடையுது. அதை நாங்கள் பின்னுக்கு விளங்கிக் கொள்வோம். ஆரம்பத்திலே இந்த சீரோ மலபார் திருச்சபை என்ற உத்தியோகபூர்வை பெறுகின்ற பொழுது திருத்தந்தையின் வழிகாட்டலை ஏற்று இலத்தீன் வழிபாட்டு முறைகளை ஏற்க மறுத்தவர் ஒன்றிணைந்து சீரிய கத்தோலிக்க திருச்சபை உருவாக்கிறது பார்க்கிறோம். இத்திருச்சபையானது கத்தோலிக்க திருச்சபையில் இருந்து கொண்டே தனித்து இயங்கக்கூடிய சீரிய மரபாக உருவெடுத்தது.
1992 சட்டவாக்கம் நிறைவேற்றுதல், நீதிமன்ற பணிக்குரிய அனைத்தையும் கொண்ட முழு நிறைவான திருச்சபையாக இது உருவாக்கம் பெற்றது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதன் தலைமைத்துவமானது கீழைத்தேச திருச்சபையின் பிதாக்கள் முறையை ஒத்ததாகவும் சங்க அமைப்பை கொண்டதாகவும் அமைந்துள்ளது. 11ஆம் நூற்றாண்டிலே கீழைத்தேய திருச்சபை, மேலைத்தேய திருச்சபை என்று பிரிந்ததை நாங்கள் பார்க்கிறோம். இந்த கீழைத்தேய பிதா ரோமை பாப்பாண்டவரை போல தனக்கும் தனி அந்த சரிநிகர் அந்தஸ்தை கோரினார். உண்மையாகவே அந்த திருச்சபை பிளவுக்கு அதுதான் காரணமாக இருந்தது. ஏனென்று சொன்னால் இந்த கீழைத்தேய திருச்சபையை நிர்வகித்தவர்கள் பிதாக்கள். ஆகவே அதை நீங்கள் வடிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று அவர்கள் மத்தியிலே மீண்டும் சீரிய வழிபாட்டு முறைகளுள் நுழைய வேண்டும் என்ற கருத்துக்கள் வளர்ந்து வருகின்றன. இதுவே தோமியார் கிறிஸ்தவர்களின் சபைகளில் தனித்தியங்கம் மிகப்பெரிய சபை. எது? சீரோ மலபார் திருச்சபை. எம்சிக்யூல கேட்கலாம், தோமையார் கிறிஸ்தவர்களின் சபைகளில் தனித்தியங்கம் மிகப்பெரிய சபையாக இருப்பது இந்த சீரோ மலபார் திருச்சபையாக இருக்கு. அடுத்தது சீரோ மலங்கார திருச்சபை. இந்த சீரோ மலங்கார திருச்சபை என்று சொன்னால் திருத்தந்தையின் வழிகாட்டலையும் லத்தீன் வழிபாட்டு முறைகளையும் ஏற்றுக்கொள்ள மறுத்து சீரிய கிறிஸ்தவர்களின் தலைமையில் கீழ் தொடர்ந்து இயங்கியவர்கள் சீரோ மலங்கார திருச்சபை என அழைக்கப்படுகிறது. அதாவது திருத்தந்தையும் வழிகாட்டலையும் ஏற்றுக்கொள்ள, லத்தீன் வழிபாட்டு முறைகளையும் ஏற்றுக்கொள்ள, அதை மறுத்தவர்கள் தான் இந்த சீரோ மலங்கார திருச்சபையினர் என்று அழைக்கப்படுகின்றனர். இவர்களுக்கு ஆயர்கள் அந்தியோக்கிய பிதாவினால் நியமிக்கப்பட்டு அங்கிருந்தே அனுப்பப்பட்டனர் என்றும் பல ஆண்டுகளாக அவர்களுக்கு என்ற ஒரு ஆயர் இருக்கவில்லை. அது பல பிரச்சனைகளை கிளப்பியது. பொதுவாக ஒரு ஆயர் இல்லை என்று சொன்னால் அங்கே அவர்களை வழிநடத்துவதிலே பிரச்சனைகள் அதிகம் வரும். அருட்தந்தை ஜீவகர்ஸ் என்கின்ற வைதீக குரு கிறிஸ்துவை பின்பற்றுவோர் என்ற பெயருடன் ஒரு துறவர சபையை ஆரம்பித்தார். 1920 மாரிவானிஸ் என்ற பெயருடன் ஒரு ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். 1926 சுடப்பட்ட 1926 கூட்டப்பட்ட ஆயர் பேரவையின் தீர்மானத்திற்கேற்ப ஆயர் மார்க்கிவானிஸை ஜக்கோபித்த சீரிய சபையினர் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் இணைப்பதற்கு பொறுப்பளிக்கப்பட்டார். அதன் பயனாக 1930 அதிகளவிலான குருக்கள் இறைமக்களோடு கத்தோலிக்க திருச்சபையில் இணைந்து கொண்டனர். இச்சமூகத்தினரே சீரோ மலங்கார திருச்சபையினர் என அழைக்கப்படுகின்றனர். இவர்கள் மேற்கு சீரிய மரபோடு தொடர்புடையவர்கள். வடிவாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது எப்படி அவர்கள் திருத்தந்தையின் வழிகாட்டலையும் லத்தீன் வழிபாட்டு முறைகளையும் ஏற்க மறுத்தார்கள். பிறகு அதன் பயனாக 1930 அதிகளவிலான குருக்கள் இறைமக்களோடு கத்தோலிக்க திருச்சபையில் இணைந்து கொண்டனர். இந்த விடயத்தை நீங்க வடிவாக உங்களை கைட்டிலோ அல்லது என்னுடைய புத்தகத்திலோ தெளிவாக நீங்கள் வாசித்துக் கொள்ள வேண்டும். இந்த நோட்ஸ்லையும் நீங்கள் பார்க்கலாம். மூன்றாவது பிள்ளைகளே லத்தீன் திருச்சபை. திருத்தந்தையின் வழிகாட்டலையும் லத்தீன் வழிபாட்டு முறைகளையும் ஏற்றுக்கொண்டவர்கள் லத்தீன் திருச்சபையினர் என அழைக்கப்படுகின்றனர். இதுதான் பொதுவாக இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபை. இலங்கையில இருக்கிற கத்தோலிக்க திருச்சபை எல்லாம் பொதுவாக அல்லது இந்தியாவிலேயும் அதிக அளவாக காணப்படுபவர்கள் இந்த லத்தீன் திருச்சபையை சார்ந்தவர்கள், அதாவது ரோமன் கத்தோலிக்க திருச்சபை என்று நாங்கள் பார்க்கிறோம். சீரோ மலங்கார சீரோ மலபார் திருச்சபை, கீழைத்திய திருச்சபை நாங்கள் கத்தோலிக்க திருச்சபை என்று பார்ப்போம். ஆனால் இந்த லத்தீன் திருச்சபையை ரோமன் கத்தோலிக்க திருச்சபை என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். அப்ப இந்தியாவில் உள்ள அனைத்து திருச்சபைகளுள் ஆகக்கூடிய உறுப்பினர்களை கொண்டு முழு இந்தியாவிலும் இயங்கும் தனிப்பெரும் திருச்சபை லத்தீன் திருச்சபை. இதன் அமைப்பு முறையானது பங்கு என்று அழைக்கப்படும். உங்களுக்கு தெரியும், பங்கின் தலைவராக பங்கு தந்தை ஆன்மீக வழிகாட்டியாக இருப்பார். பல பங்குகள் இணையும். அதை நாங்கள் மறை மாவட்டம் என்று சொல்வோம். மறை மாவட்டங்கள் இணைந்து மாநிலமாக இருக்கலாம். குறிப்பாக இந்தியாவிலே நிறைய மாநிலங்கள் இருக்கிறது. 1988 ஆண்டு தொடக்கம் திருத்தந்தை 2ஆம் அருளப்பர் சின்னரின் வழிகாட்டுதலின் கீழ் இந்திய லத்தீன் திருச்சபைக்கான கத்தோலிக்க ஆயர் மன்றம் ஒன்று உருவாக்கப்பட்டது. கிபி 431 இடம்பெற்ற எபேசு பொதுச்சங்கத்தை அடுத்து தோன்றிய நெஸ்தோரிய பிரிவினை கிறிஸ்தவர்கள் அதாவது
இத்திருச்சபையின் வழிபாட்டு முறையானது மேலைத்தேய மரபு முறைகளை சார்ந்ததாகும். இவர்கள் வழிபாட்டுக்கும் பக்தி முயற்சிகளுக்கும் கொண்டாட்டங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தது. எங்களுக்கு தெரியும், இன்றைக்கு எங்களோட வழிபாட்டு முறையை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் பக்தி முயற்சிகள், திருப்பலியை தொடர்ந்து திருப்பலியோடு சேர்ந்து ஏனைய பக்தி முயற்சிகள், நற்கருணை ஆராதனை, சிவமாலை, இன்னும் ஏனைய வழிபாட்டு முறைகளை நாங்கள் கொண்டிருக்கிறோம். பக்தி முயற்சிகள் இவர்களின் திருவழிபாட்டில் திருப்பலி முக்கியத்துவம் பெறுவதுடன் புனிதர் வணக்கம், திருப்பயணங்கள் என்பனவும் முக்கியத்துவம் பெறுகின்றன. இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தை தொடர்ந்து இந்திய லத்தீன் திருச்சபையானது அதன் வழிபாட்டிலும் ஏனைய விடயங்களிலும் இந்திய பண்பாட்டு மயமாக்குவதிலே கவனம் செலுத்துகிறது. இந்த பண்பாட்டு திருப்பலிகளை எல்லாத்தையும் நாங்கள் அதிகமாக இங்க பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஆகவே இதுதான் இந்த 3 தனிப்பட்ட திருச்சபைகள்: சீரோ மலபார் திருச்சபை, சீரோ மலங்கார திருச்சபை, அடுத்தது லத்தீன் திருச்சபை என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது ஒரு முக்கியமான குறிப்பு, கூனன் சிலுவை ஆணை. கூனன் சிலுவை ஆணை என்ற கிளர்ச்சியை தொடர்ந்து உருவான வைதீக சீரிய திருச்சபைகள் பற்றி நீங்கள் நிச்சயமாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். வைதீக திருச்சபை மறுமலர்ச்சியினுடைய விளைவாக 16ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலே போர்த்துகேய மறைபரப்பாளர் இந்தியா வந்த போது அங்கு சீரிய திருச்சபையுடன் நெருங்கிய உறவு வைத்திருந்த தோபியார் கிறிஸ்தவர்கள் இருக்க கண்டனர். பிள்ளைகளே, ஆரம்பத்தில கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் யாரேனும் ஒரு புதிய இடத்திற்கு சென்றால் அவர்கள் ஒரு சகோதரத்துவ முறையிலே ஒன்றாகி விடுவார். இதுதான் வரலாற்றிலே நடந்த உண்மை. அங்கே அவர்கள் மத்தியிலே பாகுபாடுகள் இல்லை. ஏனென்றால் அவர்கள் சென்ற இடம் ஏனைய சமயத்தவர்கள் வாழ்ந்த இடம். ஆகவே அங்கே ஏதோ ஒரு விதத்திலே இவர்கள் இணைந்து கொண்டார். காலப்போக்கிலே இவர்களுக்குள்ளே பிறகு பிளவுகள் ஏற்பட்டது. ஆனால் அவர்கள் பொதுவாக ஒன்று சேர்ந்து வாழ்ந்த சம்பவங்கள் அதிகம். பத்ருவாடோ அதிகாரத்தை பயன்படுத்தி போர்த்துகேயர் தோமியார் கிறிஸ்தவர்கள் திருத்தந்தையின் தலைமையின் வழிநடத்தல்கள் வரும்படி அழைத்தனர். உங்களுக்கு தெரியும், பத்ருவாடோ என்றால் என்ன? குறிப்பிட்ட காலத்தில, அதாவது 16ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில மறுமலர்ச்சியின் விளைவாக மேலைத்தேய நாடுகளில் இருந்து கீழைத்தேயங்களை நோக்கி பல நாடுகள் படையெடுத்து வந்தார்கள். அப்படி வருவதற்கு கிறிஸ்தவ நாடுகள் திருத்தந்தையிடம் அனுமதியை பெற வேண்டும். அதுதான் திருச்சபையினுடைய ஒழுங்குமுறையாக இருந்தது. ஆகவே போர்த்துக்கல், ஸ்பானிய நாட்டு மன்னர்கள் கீழை தேசங்களுக்கு வியாபார நோக்கிலே செல்லுவதற்கு பாப்பாண்டவருடைய திருத்தந்தையினுடைய அனுமதியை பெறப்போனார்கள். அப்பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, நீங்கள் கீழைத்தேயங்களுக்கு வியாபார நோக்கிலே செல்லலாம், ஆனால் நீங்கள் செல்லுமிடமெல்லாம் திருச்சபையை உருவாக்க வேண்டும். ஆகவே அதற்கு அந்த போர்த்துகேய ஸ்பானிய மன்னர்கள் ஒப்புதல் தெரிவித்தார்கள். ஆகவே இவர்களுக்கும் திருத்தந்தைக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்தை தான் நாங்கள் பத்ருவாடோ ஒப்பந்தம் என்று சொல்றோம். ஆகவே அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி போர்த்துகேயர்கள் தோமா கிறிஸ்தவர்கள் திருத்தந்தையின் தலைமையின் வழிநடத்தல்கள் வரும்படி அழைப்பு விடுகிறார்கள். ஒரு அன்பான அழைப்பை அங்கு விடுகிறார். பலர் வளத்தில் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் சீரோ மலபார் திருச்சபையினர் என்றும் சீரோ மலங்கார திருச்சபையினர் என்றும் அழைக்கப்படுகின்றனர். அதாவது சீரோ மலபார் திருச்சபையினர் ஆரம்பத்திலே இணைந்து கொண்டார்கள். சீரோ மலபார் திருச்சபையினர் ஆரம்பத்தில இணையில பிறகு இணைந்து கொண்டார்கள். ஏதோ ஒரு விதத்தில சீரோ மலபார் சீரோ மலங்கார திருச்சபையினர் திருத்தந்தையினுடைய வழிகாட்டலை ஏற்றுக்கொள்ள ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அவ்வழைத்தலை ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்கள் ஒன்றிணைந்து 1653 மட்டன்சேரி எனும் இடத்திலே தமக்கு நிர்வாக சுதந்திரம் கேட்டு உண்டாக்கிய கூனன் சிலுவை ஆணை என்ற கிளர்ச்சியை தொடர்ந்து தனியே சென்று வைதீக சீரிய திருச்சபையை உருவாக்கினார்கள். இதுதான் வைதீக சீரிய திருச்சபையினுடைய வரலாறு. பிள்ளைகளை படிவாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பல ஆண்டுகளாக அவர்களுக்கு ஒரு தலைவர் ஆயர் இருக்கவில்லை. இறுதியில சீரிய அந்தியோக்கிய பிதா அவர்களுக்கு உதவ முன்வந்தார். இச்சபையானது 1912 வரைக்கும் அந்தியோக்கிய பிதாவின் நேரடி அதிகாரத்தின் கீழ் இருந்து வந்தது. அதன் விளைவாக பல ஆண்டுகளாக பலவிதமான பிரச்சனைகளை அவர்கள் எதிர்நோக்க வேண்டி இருந்தது. நீண்ட கால பிரச்சனையின் பின் 1912 அது 2 சபைகளாக பிளவுபட்டது. அவையாவன ஜக்கோபித்தர் மலங்கார சீரிய வைதிக திருச்சபை
மலங்கார வைதீக சீரிய திருச்சபை, கீழைத்திய கத்தோலிக்கர். ஜக்கோபித்தர் கீழைத்திய கத்தோலிக்கர். ஜக்கோபித்தர மலங்கார சீரிய வைதீக திருச்சபை என்றும், கீழைத்தியத்தவர்களை மலங்கார வைதீக சீரிய திருச்சபை என்று சொல்லியும் ரெண்டாக பிரித்தார். கிட்டத்தட்ட ஜக்கோபித்தர்கள் இன்று இந்தியாவிலே 1.4 மில்லியன் மக்கள் அங்கத்தவர்களாக இருக்கிறார்கள். கீழைத்திய கிறிஸ்தவர்கள் குறிப்பாக அவர்களும் இந்த ஆயர் தலைமையிலே குறிப்பாக 2.6 மில்லியன் விசுவாசிகள் காணப்படுகின்றனர். 8 மறை மாவட்டங்களிலே அவர்கள் காணப்படுகிறார்கள் சொல்லி நாங்கள் பார்க்கலாம். ஆகவே மலபார் திருச்சபை பாத்தீங்க, மலங்கார திருச்சபை பாத்தீங்க, லத்தீன் திருச்சபை பாத்தீங்க. இந்த போர்த்துகேயருடைய பத்ருவோட அதிகாரத்தின் விளைவாக மலபார் திருச்சபை, இந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபை, அதாவது லத்தீன் திருச்சபையை திருத்தந்தையினுடைய வழிகாட்டலை ஏற்றுக்கொள்ள ஒப்பந்தம் செய்கிறார், அந்த ஏற்றுக்கொள்ள முன்வருகிறார்கள். அதே வேளையில கூனன் சிலுவை ஆணையை தொடர்ந்து அந்த கிளர்ச்சியின் விளைவாக குறிப்பிட்ட நபர்கள் ஏற்றுக்கொள்ள, அவர்கள் தான் வைதிக சீரிய திருச்சபையா மாறுகிறார்கள். அவர்கள் பிறகு இரண்டாக பிரிகிறார்கள். ஜக்கோபித்தர்கள் கீழைத்திய கிறிஸ்தவர்கள் என்று இரண்டாக பிரிகிறார்கள். இந்த பிரிவுகளை நீங்கள் வடிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப இதுக்குள்ள ஒரு கேள்வி கேட்கலாம். 1836 மலங்கார திருச்சபையிலிருந்து வெளியேறி தாபிக்கப்பட்ட மார்த்தோமா திருச்சபை பாருங்க. இந்த கிழத்திய திருச்சபைகளுக்குள்ள கன விஷயங்கள் இருக்கு. மார்த்தோமா திருச்சபை, அதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக 1806 பிரித்தானிய ஆளுநர் ஒரு அங்கிலிக்கன் குருவை இந்தியாவில் உள்ள பழமை வாய்ந்த தோமையாரின் ஆலயம் பற்றி ஆராய்ச்சி செய்ய அனுப்பினார். கேரளம் வந்த அங்கிலிக்கன் பரப்பாளர்களுக்கும் தோமா கிறிஸ்தவர்களுக்கும் இடையிலே நல்லுறவு ஏற்பட்டது. இதன் விளைவாக இருவரும் இணைந்து கோட்டியத்திலே ஒரு இறையியல் கல்லூரி குறுமடத்தை கட்டினார். ஆனால் அங்கிலிக்கன் மறைபரப்பாளர் தங்கள் புரட்டஸ்தாந்து பேதகங்களை குறுமடமானவர்கள் மேல் திணிக்க தொடங்கவே மலங்கார திருச்சபையினர் அங்கிலிக்கன் சபையுடன் தங்கள் உறவை முறித்துக் கொண்டார்கள். இது இவர்களின் சபைக்குள்ளே பிளவுகளை கொண்டு வர ஒரு சிறிய பிரிவினர் தங்கள் சபையை விட்டு விலகி அங்கிலிக்கன் சபையுடன் முற்றுமுழுதாக இணைந்து கொண்டனர். இன்னொரு பெரிய பிரிவினர் தங்களுக்கு ஒரு சீரமைப்பும் வேண்டாம் என்று கூறி பழைய மலங்கார வைதிக திருச்சபையில் தொடர்ந்து இருந்தனர். மற்றொரு பிரிவினர் தங்கள் சபையின் வழிபாட்டிலும் வாழ்க்கையிலும் பெரிய சீரமைப்புகளை புகுத்த தொடங்கினர். 50 ஆண்டுகளாக சபையினுள் இருந்து முரண்பாடுகளை தோற்றுவித்த அவர்கள் 1836 மலங்கார திருச்சபையில் இருந்து வெளியேறி மார்த்தோமா திருச்சபை என்ற பிரிதொரு சபையை ஸ்தாபித்தனர். என்று இச்சபையில் கிட்டத்தட்ட 1 மில்லியன் மக்கள் அங்கத்தவர்களாக உள்ளனர். பாருங்க பிள்ளைகளே, இந்த அங்கிலிக்கன் சபை குருவினுடைய தாக்கத்தினால ஒரு குறிப்பிட்ட சபையினர் முற்றுமுழுதாக அங்கிலிக்கன் சபையாக மாறுகிறார்கள். பெரும் பிரிவினர் எங்களுக்கு எந்த விதமான சீரமைப்பும் வேண்டாம் என்று சொல்லி அதிலேயே தங்களுடைய பழைய அந்த சபையிலே இருந்து விடுகிறார். அதாவது மலங்கார வைதிக திருச்சபையிலே அவர்கள் தொடர்ந்து இருக்கிறார்கள். இன்னொரு பிரிவினர் தங்களுடைய வழிபாட்டு முறைகளிலும் வாழ்க்கையிலும் சீரமைப்புகளை புகுத்த தொடங்கி அங்கே ஒரு சபையை உருவாக்குகிறார்கள். அதுதான் மார்த்தோமா சபை என்று சொல்லப்படுகிறது. ஆக இந்த இந்தியாவிலே காணப்படுகின்ற கீழைத்திய திருச்சபைகள் என்று பார்க்கக்குள்ள மலபார் திருச்சபை, மலங்கார திருச்சபை, வைதிக திருச்சபை, பிறகு அது இரண்டாக பிரிதி ஜக்கோபித்தர்கள் கீழைத்தியர்கள், பிறகு மலங்கார வைதிக திருச்சபை, அதுல இருந்து ஒரு திருச்சபை ஒன்று புறப்படுக்குது, அதுதான் மார்த்தோமா திருச்சபை. இதை நீங்கள் என்ற புத்தகத்தை வாசிச்சீங்கன்னா நான் ஒரு குறிப்பாக அதுல போட்டிருக்கிறேன். அவ்வளவு உங்களுக்கு போதுமானதாக இருக்கு. அதே வேளையில பிள்ளைகள் இந்தியாவில காணப்படும் சீர்திருத்த சபைகள். இந்த சீர்திருத்த சபை என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், லூத்தருக்கு பிறகு லூத்தரன் திருச்சபை தான் இந்தியாவுக்கு முதல் வந்த புரட்டஸ்தாந்து சீர்திருத்த சபை. அதனைத் தொடர்ந்து 18ஆம் 19ஆம் நூற்றாண்டில ஏனைய பல புரட்டஸ்தாந்து திருச்சபைகள் இந்தியாவுக்கு வருகை தந்தன. அவை முறையே ஆங்கிலிக்கன் திருச்சபை, மெதடிஸ்ட் திருச்சபை, பாப்டிஸ்ட் திருச்சபை,
பிரிஸ்பிட்டேரியன் திருச்சபை, வட இந்திய திருச்சபை, தென்னிந்திய திருச்சபை, ரட்சணிய சேன, அடுத்தது ஏனைய பெந்தகோஸ்தே திருச்சபைகள். அந்த பெந்தகோஸ்தே திருச்சபைகளை நாங்கள் பல திருச்சபைகளாக பார்க்கிறோம். ஆகவே அது எண்ணில் அடங்காது. ஆகவே இவைதான் சீர்திருத்த திருச்சபை என்று நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது இந்திய திருச்சபையை நாங்கள் பார்த்து கொண்டு அல்லது நீங்கள் இதுக்குள்ள ஏதாவது கேட்கிறனாலும் கேட்கலாம். ஆனால் நாங்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியை பார்த்துக்கொண்டு கலந்துரையாடலுக்கு வந்தான் எல்லாம். அடுத்தது நாங்கள் சீன கிறிஸ்தவ திருச்சபைக்கு சீன கிறிஸ்தவ சபையை பற்றி பார்ப்போம். அதுல முக்கியமாக மத்தேயு ரிச்சி, சீன கிறிஸ்தவ திருச்சபைக்கு மத்தேயு ரிச்சி ஆற்றிய பங்களிப்பை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாகவே சீன திருச்சபையை பார்த்ததுக்கு உண்மையாக சமனாக இருக்கும். ஏனெனில் அந்த சீன திருச்சபையை ஒரு வலுவுள்ளதாக மாற்றினவர் மத்தேயு ரிச்சி அடிகளார். சீனாவில் கிறிஸ்தவம் 16ஆம் நூற்றாண்டிற்கு பின்புதான் பரவியது. சீனாவில் மறைபோதக பணியில் முக்கிய இடத்தை வகித்தவர் இத்தாலியைச் சேர்ந்த ஜேசுசபை குருவான மத்தேயு ரிச்சி என்று வரலாறு சொல்லுகிறோம். திருச்சபை வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம். மத்தேயு ரிச்சி இத்தாலி நாட்டைச் சேர்ந்தவர். சீனாவுக்கு மறைபரப்பாளராக சென்று நாட்டின் பண்பாட்டு மரபுகளுக்கு ஏற்ப திருச்சபையை நிறுவினார். பிள்ளைகளே, இங்க நீங்க ஒரு விஷயத்தை கண்டுகொள்ள வேண்டும். என்னென்று சொன்னால், சீன மக்களை பொறுத்தவரையில தங்களுடைய பண்பாட்டுக்கும் தங்களுடைய ஒழுங்குமுறைகளுக்கும் தங்களுடைய மொழிக்கும் ஏற்ப யார் செயற்பாடுவார்களோ அவர்களை மட்டும் ஏற்றுக்கொள்வார். இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு மதம் முக்கியம் அல்ல. அவர்களுக்கு தங்களுடைய சீன பண்பாடுதான் முக்கியம். குறிப்பாக கன்ஃபியூசியஸை அவர்கள் கடவுளாக பார்த்தார். அதுதான் சீன மக்களுடைய வாழ்வு முறையாக இருந்தது. இப்ப அந்த இடத்திற்கு மத்தேயு ரிச்சி அடிகளார் போறார். மத்தேயு ரிச்சி அடிகளார் போய் என்ன செய்யறார்? அங்க ஒரு மிகவும் பிரபலமான ஒரு கூற்றை அவர் முன்வைக்கிறார். மறைபரப்பாளர் ஒருவர் தொடர்ந்து கதவு திறக்கும் வரை தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் எனும் கூற்றை முன்வைத்தார். இது முக்கியமான கூற்று. அடிக்கடி எம்சிக்யூவை வாரதை குறிச்சு படிச்சுக் கொள்ளுங்க. ஒரு மறைபரப்பாளர் ஒருவர் தொடர்ந்து கதவு திறக்கும் வரை தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அதாவது அவர் என்ன சொல்ல வாரார் என்றால், சீன மக்கள் தன்னை ஏற்றுக்கொள்ளும் வரை தான் பொறுமையாக அங்கே இருக்க வேண்டும் என்பது அவருடைய மறைமுக கூற்று. சீன மக்கள் கிறிஸ்தவரின் உண்மைகளை பற்றி அறிந்து அதை ஏற்று அழைப்பு விடுக்கும் வரை காத்திருக்க வேண்டும் என்பது அவரது கொள்கையாகும். ரிச்சி அடிகள் சீன மொழியை நன்கு கற்று கன்ஃபியூசிய மத ஆசிரியர் போன்று நடத்தையால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவரானார். கன்ஃபியூசிய மத ஆடை அணிந்து சீன மக்களின் வாழ்க்கை முறையை நெருக்கமாக கவனித்தார். அதாவது சீன மக்கள் எவ்வாறு கன்ஃபியூசியஸை ஏற்றுக்கொண்டார்களோ அதே போல் தன்னையும் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் தன்னுடைய வாழ்க்கை முறையை சீனர்களுக்கு பிடித்தமான முறையிலே மத்தேயு ரிச்சி அடிகளார் மாற்றிக்கொண்டார். அதுதான் அவருடைய மறைபரப்பு பணியினுடைய வெற்றிக்கு சான்றாக இருக்கிறது. சீன மொழியில உண்மை இறை கோட்பாடு என்ற நூலை எழுதினார். அது சிறந்த சீன இலக்கியமாக என்று கருதப்படுகிறது. அங்கு பழமையை ஆராய்ந்து அதன் உண்மையை விளக்கி கூறி சீன மக்கள் கன்ஃபியூசியஸை இறைவனாக அல்ல, மாறாக ஒரு சிறப்பான அறிஞராக ஏற்றுக்கொள்ள செய்தார். அதே இவ்வளவு காலமும் சீனர்கள் கன்ஃபியூசியஸை கடவுளாக இறைவனாக பார்த்தார்கள். இப்பொழுது அவர்களுடைய வாழ்வியலுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக புகுந்தவர் இந்த கன்ஃபியூசியஸினுடைய தத்துவங்களை எல்லாம் நன்றாக கற்றுக்கொண்டு அதையெல்லாம் மக்களுக்கு விளக்கி அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் இறைவன் அல்ல, ஒரு அறிஞராக அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார். சீன மக்கள் விஞ்ஞானம், இலக்கியம், கடிகார செயற்பாடுகள், நுட்பங்கள் என்பவற்றை அதிகம் விரும்பியதை அறிந்து கொண்டு அவர் ஒரு விஞ்ஞானியாக இருந்ததனால விஞ்ஞான கருவிகளையும் உலகப்படத்தையும் காண்பித்து அவர்களின் ஆதரவை பெற்றார். சீன மொழியில் லத்தீன் மறைக்கல்வி நூல்களையும் செப நூல்களையும் மொழிபெயர்த்தார். இவ்வாறு மறைபரப்பு பணிக்கு பலமான அடித்தளமிட்ட போதும் வாழ்நாட்களின் இறுதியில் ஏனைய மறைபரப்பாளர்களின் சிறப்பான பணிக்கு அவர் வழிவகுத்தார் என்று அவருடைய வரலாற்றிலே படிக்கிறோம். உலக படைப்பு பற்றிய சீனரின் புராதன கதைகளை பயன்படுத்தி விவிலியத்தில் உள்ள படைப்பு கதைகளுக்கு விளக்கம் அளித்துள்ளார். கிபி 1610 6000க்கு மேற்பட்ட சீனர்கள் கத்தோலிக்க மதத்தை தழுவி இருந்ததாக கூறப்படுகின்றது. ஆனால் பிறகு
மத்தேயு ருச்சிக்கு பிறகு என்ன நடக்குதுன்றதை நாங்கள் பார்க்கணும். ஆகவே உண்மையாகவே சீனாவிலே கிறிஸ்தவத்திற்கு அடித்தளமிட்டு சீனர்கள் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே செய்தவர் மத்தேயு ருச்சி அடிகளார். நிச்சயமாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலே நீங்கள் அவரை பற்றி படித்து வைத்திருக்க வேண்டும். ஆனால் மத்தேயு ருச்சி அடிகளாருக்கு பிறகு சீனாவில கிறிஸ்தவ சமயம் வீழ்ச்சி அடைந்தது என்று சொல்லப்படுகிறது. என்ன காரணம் என்று பார்க்க, மத்தேயு ருச்சி சீனாவின் கலாச்சார பண்பாட்டுடன் கிறிஸ்தவ சமயத்தை பரப்பினார். கிபி 1615 திருத்தந்தை 5ஆம் பவுல் அதை அங்கீகரித்தார். எனினும் கிபி 1684 மெக்ரோ என்ற அடிகளாரால் இது விரோதமானது என்று குறிப்பிட்டார். கிபி 1940 திருத்தந்தை 11ஆம் கிளெமெண்டால் சீன முறை வழிபாடுகள் தடை செய்யப்பட்டன. கிபி 1724 சீனாவில் அரச பொறுப்பை ஏற்ற ஜேசு சபை குருக்களை தவிர ஏனைய மறை போதகர்கள் நாட்டில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். சீனாவில் கிறிஸ்தவ சமயம் வீழ்ச்சி பெறுவதற்கு படித்தவர்களிடையே கத்தோலிக்க மறை பிரசித்தி பெறவில்லை என்ற குறிப்புகள் சொல்லப்படுகிறது. அதாவது எப்பொழுது கத்தோலிக்க திருச்சபை சீன முறைகளை மாற்றி லத்தீன் முறைகளைத்தான் அங்கே வைத்திருக்க வேண்டும் என்று அறிமுகப்படுத்தியதோ அப்பொழுதே அங்கே கிறிஸ்தவம் வீழ்ச்சியடைய தொடங்கியது. அதுக்கு பிறகு பிள்ளைகள் கிறிஸ்தவம் நிலைத்து நிற்காமல் இருந்ததற்கு காரணம் அங்கே படித்தவர்களிடையே கிறிஸ்தவம் பிரசித்தி பெற இல்லை. அதனால பாமர மக்களுடைய வாழ்வு முடிந்து போகிற பொழுது அவர்களை தொடர்ந்து கிறிஸ்தவத்தை வாழக்கூடிய மனிதர்கள் முன்வரவில்லை என்று கூட நாங்கள் அங்கே பார்க்கலாம். அதற்கு பிறகு 2ஆம் வத்திக்கான் சங்கத்துக்கு பிறகுதான் பிறகு ஏனைய அந்த வழிபாட்டு முறைகளிலே சீன மொழியால் சொந்த மொழியிலே வழிபாடு செய்யலாம் என்கின்ற தன்மைகள் வந்தது. அதுவரை சீனாவில் கிறிஸ்தவம் வெகுவாக வீழ்ச்சி அடைந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த சீன திருச்சியை பற்றி நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல 2 விஷயத்தை தான் நீங்கள் பார்க்க வேண்டும். ஒன்று மத்தேயு ருச்சி அடிகளாரை பற்றி, 2வது சீன திருச்சபை பிறகு அவருக்கு பிறகு வீழ்ச்சி அடைந்தது அந்த பகுதியை பற்றி பார்த்தால் போதும். அதிலே மிக மிக முக்கியமாக சீனா திருச்சபை என்றால் அது மத்தேயு ருச்சி அடிகளார், அவரை பற்றி நீங்கள் பார்த்தால் போதுமானதாக இருக்கும். அடுத்தது மிக முக்கியமான திருச்சபை பிலிப்பைன்ஸ் திருச்சபை ஆசியாவில் முதன்மையான திருச்சபையாக விளங்குகிறது. அதிக கத்தோலிக்கர்களை கொண்ட திருச்சபையாக இருக்கிறது. ஆகவே அது ஆசியாவில் முதன்மையான திருச்சபை என்று சொல்லப்படுவதற்குரிய காரணம் பிலிப்பைன்ஸில் 90% கத்தோலிக்கராய் இருந்தனர். அதாவது நீங்கள் பிலிப்பைன்ஸ் திருச்சபையை பார்க்கிற பொழுது ஆசியாவில் அதிக கத்தோலிக்கர்களை கொண்ட நாடு என்று நாங்கள் பார்க்கிறோம். 90% கத்தோலிக்கர்களாக இருக்கிறார்கள். ஸ்பெயின் நாட்டு மத கலாச்சாரத்தின் தாக்கம் இந்த நாங்கள் இலங்கையை பார்க்கிறோம். 1505ஆம் ஆண்டு போர்த்துகீயர்கள் கத்தோலிக்க மறையை இங்கே பரப்பினார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே அதே போல இந்த பத்ருவாடோ அதிகாரத்தை கொண்டு ஸ்பானியர்கள் பிலிப்பைன்ஸுக்கு சென்றார்கள். போர்த்துகீயர் எவ்வாறு இங்கே அர்ப்பணத்தோடு பணியாற்றி பலரை கத்தோலிக்கராக, குறிப்பாக இலங்கையின் கரையோர பகுதி மக்களை கத்தோலிக்கர்களாக மாற்றினார்களோ அதே போல இந்த ஸ்பானிய நாட்டு மத கலாச்சாரத்தின் தாக்கம் இந்த பிலிப்பைன்ஸ் நாட்டு மக்களை வெகுவாக பாதித்து அவர்கள் கத்தோலிக்கத்தை ஏற்றுக்கொள்ள வைத்தது. இயேசு சபையினரதும் டொமினிக்கன் சபையினரதும் சிறப்பான மரபிறப்பு பணிகளும் முன்மாதிரிகையும் மாணவர்களுக்கு காட்டிய சாட்சிய வாழ்வும் பிலிப்பைன்ஸில் அதிகமானவர்கள் கத்தோலிக்கமாக இருப்பதற்கும் பிலிப்பைன்ஸ் திருச்சபை ஆசியாவிலே முதன்மையான திருச்சபையாக இருப்பதற்கும் காரணமாக இருக்கிறது. அன்பான பிள்ளைகளே, ஆனால் இன்னைக்கு எதிர்கொள்கிற சவால்கள் என்ன? இன்னைக்கு பிலிப்பைன்ஸ் திருச்சபை பல சவால்களை எதிர்கொள்ளும். என்னென்று சொன்னால், பிலிப்பைன்ஸ் திருச்சபையுள் ஜெகோவாவின் சாட்சிகள், 7 டே அட்வென்டிஸ்ட் போன்ற பிரிவினை சபைகளின் ஊடுருவல். அதாவது பல பிரிவினை சபைகள் ஊடுருவி இன்றைய கத்தோலிக்க விசுவாசத்தை பாதிப்படைய செய்கிறது. அதே வேளையில கத்தோலிக்கரின் தொகை அதிகமாவதால் மறையை பரப்புவதற்குரிய மறை போதகர்கள் போதிய அளவு இல்லாமை இருப்பதும் ஒரு காரணமாக இருக்கிறது. அதற்காக இன்றைக்கு இந்த பிலிப்பைன்ஸ் திருச்சபை சில பணிகளை அண்மை கால பணிகளாக கொண்டிருக்கிறது. ஒன்று, சுதேச குருக்களை உருவாக்கி இல்லறத்தவர்களை சமூக சேவைகளிலும் மனித உரிமைகள் பணியிலும் பயிற்றுவிக்கிறது. அதாவது வழிபாடுகள் திருப்பலித்தான் தவிர்ந்த ஏனைய விடயங்களுக்கு பொது நிலையங்களை பயன்படுத்துகிறார். அடுத்தது, திருச்சபையானது பிலிப்பைன்ஸ் அரசுடன் இணைந்து அநீதி, ஊழல்,
நிறைந்த தலைவர்களுக்கு எதிராக குரல் எழுப்பி ஏழைகள் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு குரல் கொடுக்கிறது. அதன் மூலமாக மீண்டும் அந்த கத்தோலிக்க விசுவாசத்தை வளர்க்கின்ற ஒரு திருச்சபையாக நாங்கள் பிலிப்பைன்ஸை பார்க்க முடியும். அதே மாதிரி ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கேள்வியில நீங்கள் குறிச்சு படிக்க வேண்டிய ஒரு விஷயம், பிலிப்பைன்ஸ் நாடு அமெரிக்கனுடைய ஆட்சியின் கீழ் வந்ததும் ஏற்பட்ட மாற்றங்களையும் அதன் அண்மக்கால போக்கினையும் விவரிக்குக அல்லது கலந்துரையாடுக என்று கூட இந்த கலந்துரையாடல் கேள்வி கூட இந்த கேள்வியை போடலாம் பிள்ளைகளே. உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலத்திலே பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு ஸ்பானியர்களுடைய தாக்கம் தான் கத்தோலிக்க விசுவாசத்தை வளர்க்கிறது. அதுக்கு பிறகு பிலிப்பைன்ஸ் நாடு அமெரிக்கனுடைய ஆட்சியில் கொண்டு வரப்படுகிறது. ஆகவே அதனால அங்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படுகிறத நீங்கள் பார்க்கலாம். பிலிப்பைன்ஸ் அமெரிக்க நாட்டின் நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டமையால பாரிய மாற்றங்கள் தோன்றின. திருச்சபையும் நாடும் வேறாக்கப்பட்டு மதம் பாடசாலையில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டது. ஜனநாயகம், சுதந்திரம் போன்ற கருத்துக்கள் முதன்மை பெற்றது. அதனால திருச்சபையின் முக்கியத்துவம் குறைய தொடங்கியது. உள்ளூர் அழைத்தல்கள் ஊக்குவிக்கப்படவில்லை. ஸ்பெயின் நாட்டு துறவிகள் பெரும்பான்மையாக சொந்த நாட்டுக்கு செல்ல தொடங்கினார்கள். சமய சார்பற்ற கல்விமுறையானது விசுவாச வாழ்விலே அறியாமையை தோற்றுவித்தது என்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கிபி 1902 தொடக்கம் 1904 கால பகுதியில கத்தோலிக்க திருச்சபையில் பிளவு ஏற்படுகிறது. பிலிப்பைன் சுயாதீன திருச்சபை 36 குருக்களுடன் 1/2 மில்லியன் மக்களுடன் உருவாக்கப்பட்டது. அக்காலத்தில் இருந்த அரசு இப்பிரிவினை ஆரம்பித்தது. ஏனென்றால் பிலிப்பைன்ஸ் நாடு முதன்மையான திருச்சபையாக இருக்கிறது கத்தோலிக்கர்களுக்கு. ஆகவே அந்த நாட்டுக்குள்ளே கத்தோலிக்கர்களுடைய அதிகாரம் கூடிவிடும் என்று அமெரிக்கர்களுடைய சூழ்ச்சியினாலே அந்த தன்மையை கூறு போடுவதற்கு சுயாதீன திருச்சபை ஒன்று பிலிப்பைன்ஸ் நாட்டிலே உருவாக்கப்பட்டது. அந்த அரசும் அதை ஆதரித்தது. ஒரு காலம் இருந்தது, பிலிப்பைன்ஸ் நாட்டு அரசும் திருச்சபையும் ஒன்றாக செயற்பட்டது. ஆனால் பிற்பட்ட காலத்திலே அவ்வாறான தன்மைகள் மாறுபட்டதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் என்று கத்தோலிக்க ஸ்பானிய எதிர்ப்பு அகன்றுவிட்டது. மேலும் மக்கள் ஸ்பானியர்கள் நாட்டுக்கு செய்த காரியங்களை நன்றியுடன் எண்ணி பார்க்கின்றனர். குறிப்பிட்ட காலத்துல இந்த ஸ்பானியருக்கு தாங்கள் அடிமைகளாக இருந்துதான் தங்களுடைய நாட்டில் உள்ள வளங்களை இழந்தோம் என்கின்ற ஒரு கருத்து பிலிப்பைன்ஸ் நாட்டு மக்களுக்குள்ளே புகுத்தப்பட்டது. ஆனால் பிற்பட்ட காலத்திலே மக்கள் விளங்கிக் கொண்டார்கள், அப்படி அல்ல, ஸ்பானியர்கள் இந்த நாட்டுக்கு வந்ததனால எவ்வளவு நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்றதை அந்த மக்கள் அறிந்து கொண்டார்கள். அதனால அவர்களை நன்றியுடன் நினைத்து பார்க்கின்றனர். மறைபரப்பு பணி மீண்டும் புது வடிவம் பெற்று அதில் இயேசு சபையினர், டொமினிக்கன் சபையினர், இன்றும் பல துறவற சபைகள் இப்பணியில் ஈடுபட்டனர். சீனாவில் பணியாற்ற முடியாத பல பணியாளர்கள் இங்கு வந்துள்ளனர். மணிலா மிக முக்கியமான ஆசிய அறிவு மையங்களில் ஒன்றாக திகழ்கின்றது என்று நாங்கள் பார்க்கலாம். ஆகவே பிள்ளைகளே, ஆசிய திருச்சபை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆசிய திருச்சபையில ஆரம்பத்துல இந்திய திருச்சபை பார்த்துறாங்க. அந்த இந்திய திருச்சபைக்குள்ள கிழத்திய திருச்சபை கணக்கு இருக்குது. அதுக்கு பிறகு சீன திருச்சபை பார்த்துறாங்க, மத்திய ரிச்சியினுடைய சேவைகளை பற்றி. அதுக்கு பிறகு பிலிப்பைன்ஸ் திருச்சபை ஆசிய திருச்சபையிலே முதன்மையான திருச்சபை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறாங்க. அடுத்தது ஜப்பான் திருச்சபை. இந்த ஜப்பானில் கிறிஸ்தவம் இருந்தமைக்கான ஆதாரங்கள் 16ஆம் நூற்றாண்டுக்கு முன்னர். இப்ப நாங்களும் இங்க இலங்கை திருச்சபையாளர் படிக்கைகள் நீங்க பார்த்திருப்பீங்கள். அதாவது அனுராதபுர காலத்தில அல்லது போர்த்துகேயர் வருவதற்கு முன்னர் இலங்கையில கிறிஸ்தவம் இருந்ததா என்று கேட்கின்ற பொழுது அது இருந்தது என்பதற்குரிய பல சான்றுகள் சொல்லப்படுகிறது. அதே போல 16ஆம் நூற்றாண்டுக்கு முன்னர் ஜப்பானில் கிறிஸ்தவம் இருந்ததா என்று கேட்டால் அதற்கும் பல ஆதாரங்கள் சொல்லப்படுகின்றன. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் இருக்குது. மத்திய காலத்திலே, அதாவது போர்த்துகேயரின் வருகையுடன் ஜப்பானுக்குள் கிறிஸ்தவம் கொண்டு வரப்பட்டன பொதுவாக கருதப்படுகிறது. எனினும் அண்மை கால சில வரலாற்று ஆசிரியர்களால் கிறிஸ்தவமானது அதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே ஜப்பானில் காணப்பட்டதாக கூறுகின்றனர். நாரா நகரத்திற்கு அருகில் உள்ள கியோட்டா என்ற இடத்தில் உள்ள ஒரு புத்த விகாரையில் கண்டெடுக்கப்பட்ட பழைய சீன மொழியில் எழுதப்பட்டிருக்கும் தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியையும் மலைப்பொழிவின் விளக்கங்களையும் அங்கே அவர்கள் கண்டெடுத்திருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். அதே போல அக்காலத்தில் அதிகமான புத்த விகாரைகள் அழிக்கப்பட்ட பழைய கிறிஸ்தவ ஆலயங்களின் மேலேயே கட்டப்பட்டன என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது கிறிஸ்தவ ஆலயங்கள் அழிக்கப்பட்டு அதற்கு மேல புத்த விகாரைகள் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஜப்பானிய ஆராய்ச்சியாளர்களின் கருத்துப்படி நெஸ்தோரிய கிறிஸ்தவ பிரிவினை சபையினரே
5ஆம் நூற்றாண்டு அளவில் முதன்முறையாக கிறிஸ்தவத்தை ஜப்பானுக்குள் கொண்டு வந்துள்ளனர் என்றும் அக்காலத்தில் கிறிஸ்தவமானது ஒளிவீசும் மதம் என அழைக்கப்பட்டது. இது அடிக்கடி எம்சிக்கு வருது. கிறிஸ்தவமானது ஜப்பானிலே ஒளிவீசும் மதம் என்று அழைக்கப்பட்டது. இந்த குறிப்பை நீங்க வடிவாக கவனிச்சு படிச்சுக் கொள்ளுங்க. ஒளிவீசும் மதம் என்று சொல்லி ஜப்பானிலே திருச்சபை அழைக்கப்படுகிறது. ஆகவே இதை மையமா வச்சுக்கொண்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. 16ஆம் நூற்றாண்டில் ஜப்பானில் கிறிஸ்தவம் வளர்ச்சியுற்ற போது கிறிஸ்தவர்கள் எதிர்கொண்ட சவால்களும் துன்பங்கள், இதை நீங்கள் வடிவாக கவனிக்கணும். எவ்வளவு தூரம் ஆதி கிறிஸ்தவர்கள் அல்லது ஆரம்ப கால கிறிஸ்தவர்கள் துன்புற்றார்கள் என்பதனை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மன்னர் ஒடோ நபுநகாவின் ஆட்சியின் கீழ் அரச ஆதரவை பெற்ற ஜேசு சபையினர் ஆட்சி மாற்றத்தின் பின்னர் மன்னர் ரொயோரோமி கிடியோசிஸ் சந்தேகத்திற்கு ஆளாகிறார்கள். ஆரம்பத்தில் அரசு அதிகாரம் பெற்ற இயேசுவை குருக்கள் அங்க பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பின்னர் வந்த மன்னருக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும். 1587 மன்னர் தைக்கோசாமா ஆட்சியின் கீழ் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வேத கலாபனை ஆரம்பமாகி 5 ஆண்டுகளுக்கு மேல் நீடித்தது. 6ஆம் பாடத்திலே நீங்கள் பார்க்கிறீங்க, ரோமை கலாபனையிலே 10 சக்கரவர்த்திகள் 10 விதமாக கிறிஸ்தவத்துக்கு எதிராக துன்புறுத்தல்கள் மேற்கொண்டார்கள். அதே போல் ஜப்பானிலும் அது நடக்கும். 1597 26 ஜப்பானிய கத்தோலிக்க மறைபோதகர்களும் விசுவாசிகளும் கடுமையாக தண்டிக்கப்பட்டு நாகசாக்கியில் உள்ள ஒரு மலையில் சிலுவையில் அறையப்பட்டு மறைசாட்சிகளாக தங்கள் உயிரை தியாகம் செய்தனர். பிற்பட்ட காலத்திலே நாகசாக்கி ஹிரோஷிமா நகர்ல என்ன நடந்தான்னு உங்களுக்கு தெரியும். ஆகவே பாருங்க, 26 ஜப்பானிய கத்தோலிக்க மறைபோதகர் விசுவாசிகளும் கடுமையாக தண்டிக்கப்பட்டு நாகசாக்கியுள்ள ஒரு மலையில் சிலுவையில் அறையப்பட்டு மறைசாட்சிகளாக தங்கள் உயிரை தியாகம் செய்தனர். 1612 கிறிஸ்தவ மதம் தடை செய்யப்பட்டது. ஜேசு சபையினர் மறைபோதக குருக்கள் நாட்டிலிருந்து விரட்டப்பட்டனர். கிறிஸ்தவர்கள் மிக கொடூரமாக கொல்லப்பட்டனர். இந்நிகழ்வுக்கு உட்பட்டவர்கள் சவேரியார் மறைசாட்சிகள் என அழைக்கப்படுகின்றனர். குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க, எம்சிக்கு முக்கியம். ஜப்பானில் யார் இந்த சவேரியார் மறைசாட்சிகள்? இந்த துன்புறுத்தல்களுக்கு உட்பட்டு மிக கொடூரமாக கொல்லப்பட்டவர்களை சவேரியார் மறைசாட்சிகள் என்று அழைத்தார். எஞ்சிய கிறிஸ்தவர் தம் மதத்தை பகிரங்கமாக மறுதலிக்க வற்புறுத்தப்பட்டது. இதனால் அவர்கள் ஒளிந்து மறைந்து வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டது. பிள்ளைகளே, பெரும் துன்பகரமான ஒரு நிகழ்வு இடம்பெறுகிறது. அது என்னன்னு சொன்னால், ஜப்பானுக்குள் வரும் வணிகரோ அயல் நாட்டினரோ தன் காலின் கீழ் ஒரு திருச்சிலுவையை போட்டு மிதிக்க கட்டாயப்படுத்தினர். ஏனென்றால் உண்மையாகவே ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்துவை அன்பு செய்கிறவன், ஏற்றுக்கொண்டவன் திருச்சிலுவையை திருச்சிலுவையை காலால மிதிக்க மாட்டான். ஆகவே அவங்க என்ன செய்தாங்கன்னா, ஓகே, நீ கிறிஸ்தவன் இல்லையா நிரூபித்து காட்ட வேணும். எப்படி என்றால் திருச்சிலுவையை காலுக்குள்ளே போய் மிதித்து போட்டு நீ எங்களுடைய நாட்டுக்கு வா. இப்படியான துன்பகரமான நிகழ்வுகளை ஜப்பானில் அவர்கள் தொடங்கினார்கள். எனினும் கிறிஸ்தவ மதத்தை அவர்களால் முற்றாக அழிக்க முடியவில்லை என்று சொல்லப்படுகிறது. அதே வேளையில ஜப்பானில் கிறிஸ்தவ மறைபரப்பாளர்களால் மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடுகள் என்ன என்று கூட நாங்கள் பார்க்கலாம். புரொட்டஸ்டாந்து சபையினர், அதாவது 1861 ஜப்பானுக்கு வந்த பிரெஸ்பிட்டேரியன் மறைபோதகரான டிவி பெத்துவான் மக்கார்த்தி என்பவரே முதலாக ஜப்பானுக்கு வந்த புரொட்டஸ்டாந்து மறைபரப்பாளர் ஆவார். கெஸ்லின், நீங்க கூறுறீங்கள், அவர் சீனாவில் இருந்து வந்து 1861 தொடக்கம் 62 வரையும் அங்கு பணியாற்றினார். அவர் ஜப்பானிய மொழிக்கு மொழிபெயர்த்த நற்செய்தி நூலே ஜப்பானிய மொழியில் எழுதப்பட்ட புரொட்டஸ்டாந்து நூலாகும். 1937 ஸ்காட்லாந்து இங்கிலாந்து வேதாகம சங்கங்களின் அனுசரணையுடன் ஜப்பானிய வேதாகம சங்கம் ஆரம்பிக்கப்படுகிறது. இது ஒரு சிறந்த சேவையாக கொள்ளலாம். கிறிஸ்தவ மறைபரப்பாளர்கள் ஜப்பானின் கல்வித்துறையில பெரும் பங்காற்றி இருக்கிறார்கள். ஜப்பானியர்களுடைய எண்ணம் என்னென்றால், யார் தங்களுக்கு புது புது கண்டுபிடிப்புகளையும் தொழில்நுட்ப அறிவையும் அவர்களுக்கு ஊட்டுவார்களோ அவர்களை ஜப்பானியர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆகவே கத்தோலிக்க மறைபரப்பாளர்கள் இதை மேற்கொண்டார்கள். அதனால கத்தோலிக்க மறைபரப்பாளர்களுடைய கல்லூரிகளையும் பாடசாலைகளையும் ஜப்பானியர் விரும்பி ஏற்றுக்கொண்டார்கள். அதுதான் பிற்பட்ட காலத்திலே அங்கே உயர்ந்து சிறந்து விளங்கிய பல்கலைக்கழகங்களாக விளங்குவதை நாங்கள் பார்க்கலாம். இது ஜப்பானில் மறைபரப்பாளர்கள் மேற்கொண்ட சேவையாக நாங்கள் கொள்ள முடியும். அதே வேளையில கொரிய திருச்சபை உண்மையில சிலபஸுக்குள்ள போடையில கொரிய திருச்சபை இருந்தாலும்
ஆசியா திருச்சபைக்குள்ள அதை நாங்கள் விடாமல் கொரியா திருச்சபையையும் நாங்கள் பார்க்கலாம். கொரிய கிறிஸ்தவ சபை எதிர்கொண்ட 2 துன்பகரமான நிகழ்வுகளை மட்டும் பார்த்தால் போதும். ஒன்று 1905 தொடக்கம் 1945 இடம்பெற்ற ஜப்பானிய முற்றுகை. ஜப்பான் கொரியா மீது ஆளுகை செய்கிறது. ஜப்பானிய முற்றுகையினால மெதடிஸ்ட் சபையினர் ஸ்தாபித்த பாடசாலைகள் மூடப்பட்டு புதிய உடன்படிக்கை வாசிப்பதும் நமஸ்கார ஆராதனையும் நிறுத்தப்பட்டது. இது கொரிய திருச்சபைக்கு ஏற்பட்ட ஒரு துன்பமான நிகழ்வாக இருக்கிறது. அதே வேளையில் 1950 இடம்பெற்ற வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்குமான பிளவால் ஏற்பட்ட கொரிய யுத்தம். கொரிய யுத்தத்தின் போது வடகொரியாவில் கம்யூனிஸ்டின் ஆட்சியால கிறிஸ்தவர்கள் இடம்பெயர்ந்தனர். இதனால் 70 திருத்தொண்டர்கள் 50க்கு மேற்பட்டோரும் இறந்தனர் என்று வரலாறு சொல்லுகிறது. இந்த 2 துன்பகரமான நிகழ்வுகள் கொரியாவிலே இடம்பெற்றது. ஆகவே பிள்ளைகள், இந்திய திருச்சபை, சீன திருச்சபை, பிலிப்பைன்ஸ் திருச்சபை, ஜப்பான் திருச்சபை, கொரிய திருச்சபை பற்றி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திருக்கிறோம். இலங்கை திருச்சபை வரலாறு தான் மிக நீண்ட வரலாறும் நிறைய விடயங்களும் உள்ளடக்கி இருக்கிறது. ஆசிய திருச்சபையில ஏனைய திருச்சபைகளை பற்றிய சிறு குறிப்புகள் எங்களுக்கு தரப்படுகிறது. அதை நாங்கள் இவ்வளவு நேரமும் பார்த்திருக்கிறோம். ஆகவே இந்த விடயங்களை நீங்கள் விளங்கி இருப்பீர்கள்.